Hi students, welcome to BMIMAX 10th Standard Max 5th Chapter Coordinate Geometry Exercise 5.3 11th sum பார்க்கலாம். You are downloading a song for the percent y in decimal form of megabytes remaining to get downloaded in x seconds is given by y equal to minus 0.1x plus 1 கொடுத்து 3 subdivision கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு பாட்டை வந்து டவுன்லோட் பண்ணும்போது இப்போ எக்ஸ் செகண்ட்ஸ்க்கு அப்புறமா டவுன்லோட் செய்ய வேண்டிய மிச்ச பாட்டு வந்து அதோட பர்சன்டேஜ் வந்து இங்கே y ஈக்குவல் டு மைனஸ் 0.1x ப்ளஸ் 1ங்கிற ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ஃபைண்ட் த டோட்டல் எம்பி ஆஃப் த சாங். இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து இந்த சாங்கோட டோட்டல் எம்பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. Second subdivision வந்து after how many seconds will 75% of the song gets downloaded. அப்போ 75% பாட்டை வந்து டவுன்லோட் செய்யறதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும். தேர்ட் சப்டிவிஷன் வந்து after how many seconds the song will be downloaded completely. அப்போ எத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த பாட்டு கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லி 3 சப்டிவிஷன் கேட்டிருக்கிறாங்க. ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் total MB of sum அது வந்து y equal to minus 0.1x plus 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். பண்ணோம்னா மைனஸ் 0.1 இன்ட்டு 0 இங்கே ப்ளஸ் 1. இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இது 0 ஆயிரும். இங்கே இந்த 1 மட்டும் இருக்கும். அப்போ y equal to 1 MB. அப்போ இந்த சாங்கோட டோட்டல் MB வந்து 1. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் வந்து 75% ஆஃப் சாங் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்குறாங்க, எத்தனை செகண்ட்ஸ் ஆகும்னு கேட்டிருக்குறாங்க. அப்போ 100 மைனஸ் 75% வந்து 25%, ரிமைனிங் தான் வந்து 25%. இது டவுன்லோட் ஆகிறதுக்கு y ஈக்குவல் டு 25%னா 25/100. இங்கே வந்து டெசிமலில் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நம்ம 25% அப்படியே எடுக்க முடியாது, அதையும் வந்து டெசிமலில் மாற்றிக்கலாம். இப்போ 25 100ஆக டிவைட் பண்ணோம்னா 2 டிஜிட்ஸ் தள்ளி இந்த பாயிண்ட் வரும். அப்போ 0.25. இப்போ ஒய்க்கு பதிலாக 0.25ன்னு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் டு 0.1x ப்ளஸ் 1ங்கிறது தான் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து எக்ஸுக்கு பதில் ஒய்க்கு பதிலாக 0.25ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இங்கே ஒய்க்கு பதிலாக 0.25 ஈக்குவல் டு இங்கே 0.1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 minus 0. இங்கே minus 0.1 into x plus 1. இப்போ இங்கே இதே இந்த சைடு கொண்டு வந்துடலாம், இதே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த மைனஸ் 0.1xங்கிறது ப்ளஸ் 0.1x ஆயிரும். ஈக்குவல் டு இங்கே இந்த 1 அப்படியே இருக்குது, மைனஸ் இது 0.25 இந்த சைடு வந்துன்னா மைனஸ் 0.25 ஆயிரும். இப்போ 1லேருந்து 0.25 மைனஸ் பண்ணோம்னா இங்கே 1, இங்கே 0.25 பண்ணோம்னா 10ல் 5 போச்சுன்னா 5, இங்கே 9ல் 2 போச்சுன்னா 7, இங்கே 0 இருக்கும், 0ல் 0 போச்சுன்னா 0. இப்போ 0.75. இப்போ 0.1x ஈக்குவல் டு 0.75. இப்போ x ஈக்குவல் டு 0.75 டிவைடட் பை 0.1. இப்போ இங்கே வந்து ரெண்டுமே டெசிமலில் இருக்குது. முதல்ல நம்ம ஹோல் நம்பராக மாற்றிக்கலாம். அப்போ இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் ஒரு டிஜிட் இருக்கிறனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10. அப்போ இதையும் 10ஆல் 10/10 வரும். இப்போ 0.75 வந்து 7.5, இங்கே 0.1 இன்ட்டு 10 வந்து 1 தான் வரும், அது போட்டாலும் ஒன்று தான். 7.5ங்கிறது தான் ஆன்சர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7.5. தேர்ட் சப்டிவிஷன் வந்து சாங் வில் டவுன்லோடு கம்ப்ளீட்லி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்னா இந்த ரிமைனிங் செகண்ட்ஸ் வந்து 0 ஆகணும்னா எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும். இப்போ y ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 0 ஈக்குவல் டு இங்கே நம்மளுக்கு y வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 0.1x ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதையே 0.1x இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 0.1xன்னு ஆயிரும். இங்கே 1 அப்படியே தான் இருக்கும். அப்போ x ஈக்குவல் டு 1 இந்த 0.1. இப்போ இது பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இது ஹோல் நம்பராக மாற்றிக்கலாம். அப்போ இது வந்து 10ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10. இப்போ 1 இன்ட்டு 10 வந்து 10 தான் இருக்கும், டிவைடட் பை இது வந்து 1ன்னு ஆயிரும். அப்போ 10/1ங்கிறது 10 தான். அப்போ 10 செகண்ட்ஸ் ஆகும் ஒரு பாட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு 10 செகண்ட்ஸ் ஆகும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.